வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு சுவையான சாம்பார் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல துவரம் பருப்பு வேக வச்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். பருப்பு இப்போ வேகுது. பருப்பு வெந்துச்சான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். வெந்திருக்கு. இப்போ நம்ம இறக்கிடலாம். பருப்பு வந்துச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். பாருங்க, இறக்கிடல. இப்போ இறக்கும் போது வேகுது பாருங்க. இப்போ நம்ம சாம்பாருக்கு ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்குது. இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய், அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வெந்துடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஆட் பண்ணியாச்சு. வதக்கிக்கலாம். காய்கறிகள் போட்டுக்கலாம். வதக்கிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். வேகட்டி இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். காய்கறி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், சாம்பார் தூள், ஜீரகத்தூள் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் ஆட் பண்ணிச்சு. இப்போ நம்ம கிண்டிக்கலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். காய்கறி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம புளிக்கரைசல் ஊற்றிக்கலாம்.
தண்ணி கொஞ்சம் கலந்து ஊற்றிக்கலாம். ரசம் கூட சொல்லுவாங்க. காய்கறிகள் நல்லா வெந்திருந்துச்சு. புளி சாறு நல்லா வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டு ஊற்றிடலாம். சாம்பார் வந்து வேற ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நம்ம செஞ்ச சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள். நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.